இந்த ஈஸியான டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஜீரகத்தில் எடை அதிகமாக வரணுங்கிறதுக்காக களிமண்ணை கலந்து காய வச்சு அதுக்கப்புறம் தான் கடையில் கிடைக்கிது. அது ஒரு சில ஜீரகம் நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கக்குள்ள அதை நீங்கள் கழுவி பார்த்துட்டு எடை குறைஞ்சிச்சின்னா அதை திருப்பி கடையிலே கொடுத்துட்டு வேறு நல்ல ஜீரகமாக பார்த்து வாங்குங்க. கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதையெல்லாம் வாங்கக்குள்ள நல்லா கழுவிட்டு காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னாக்கா ரொம்ப நாள் கெட்டு போகாது, சுத்தமாகவும் இருக்கும். கோதுமையை அரைக்கக்குள்ளேயும் இதே மாதிரி கழுவி நல்லா காய வச்சுட்டு அரைச்சோன்னாக்கா ரொம்ப நாளைக்கு மாவு கெட்டு போகாமல் இருக்கும். ரொட்டியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மல்லி, மிளகாய், மஞ்சள்லாம் அரைக்கக்குள்ளே நல்லா கழுவிட்டு காய வச்சு அரைச்சோன்னாக்கா ரொம்ப நாள் தூள் கெட்டு போகாமல் இருக்கும், வண்டு பிடிக்காது. புளி கரைக்கக்குள்ளே நம்ம அலசிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கரைக்கணும். அதே மாதிரி பருப்பு வகைகள்லாம் நம்ம கழுவிட்டு தான் இப்படி யூஸ் பண்ணுவோம், அது பிரச்சனை இல்லை. இட்லிக்கு அரிசி ஊற வைக்கக்குள்ளேயும் சாதத்துக்கு அரிசி ஊற வைக்கக்குள்ளேயும் நல்லா 2 அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை விட்டு வச்சோன்னாக்கா இட்லி அரிசியும் சரி சாதம் வடிக்கிறதும் சரி வெள்ளையாக நல்லாயிருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓஹோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.